மனம் மனத்தினில் ஒடுங்கி மாயையெல்லாம் நீக்கி தூய ஒளி கிளம்பி நம் துன்பமெல்லாம் தீர்த்து தாயை காட்டி தந்தையுடன் சேர அருள் புரிய வேண்டும். இதுதான் ஐயாவோட ஸ்லோகம். அவர் வாழ்ந்த வாழ்க்கை எப்படியாப்பட்டதுன்னு இந்த ஒரு 4 வரியை வச்சு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? மனம் மனத்திலில் ஒடுங்கி, மனத்தில் எப்படி ஒடுங்கன்னா, மனம் ஏன் ஒடுங்கலை, அதை கேள்வி வரும். மனம் ஏன் ஒடுங்கலைன்னா, மனசு புலன்கள் கூடயும் இந்த வெளி விவகாரத்துலேயும் மனசு ஈடுபடுறதுனால தன்னோட சுயத்தை அது தெரியாமல் வெளியே ஓடிட்டு இருக்குது. நாம் என்ன பண்ணுறோம், என்னைக்காவது நம்மளை நோக்கி சிந்திச்சுக்கிறோமானா சிந்திச்சதே கிடையாது. அதுக்கு நேரமும் இல்லை, அதுக்கான வழிமுறையும் தெரியல. ஆனால் யாரும் சொல்லிக் கொடுக்காமலே இந்த உலக விவகாரத்துலலாம் நாம் தலையிட்டுப்போம். எங்கேயோ ஒரு இடத்துல சண்டை நடக்கும், இவனா அப்படி பண்ணுறான் அவனா அப்படி பண்ணுறான், உட்காந்து பேசிட்டு இருப்போம். காரணம் என்னென்னா, மனசை பொறுத்த வரைக்கும் தன்னை பற்றி யோசிக்கிறது நேரம் இல்லை. எப்பவுமே தனக்கு வெளியே இருக்கிற எல்லா விஷயத்தையும் யோசனை பண்ணுறது தான் அதோட வேலை. இதுதான் சராசரி மனுஷனோட வாழ்க்கை. ஆனால் ஐயா பண்ணக்கூடிய பாடம் என்னென்னா, இந்த வெளி விவகாரத்துலேருந்து மனசை உள்முகமாக திருப்பி அதை அதுக்குள்ளேயே வைக்கிறது தான். கோழியை விரிச்சா அதோட பவர் போன கதையா, நம்ம மனசு நமக்குள்ளேயே போனோம்னா அந்த ஆர்ப்பாட்டம், உலகம் அங்கே என்ன நடக்குது இங்கே என்ன நடக்குதுன்னு அந்த எதிர்பார்ப்பெல்லாம் போய் தானாகவே நிற்கும். அதுக்கு தான் அந்த வார்த்தை மனம் மனத்தினில் ஒடுங்கி. அப்போ அப்படி நின்னால் என்ன ஆகும் அப்படின்னா, மாயைன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயமானது இனிமேல் இந்த உடலோ இந்த மனசு கூட நாம் உறவாட லாயக்கு இல்லைன்னா அது நம்மளை விட்டு வெளியே போய் நிற்கும். சரிங்களா? எப்போ வெளிச்சம் வந்தவொடனே இருள் வெளியே போதும், யாரும் விரட்டுறதில்லை. நம்ம செய்ய வேண்டியது வெளிச்சம் வர வேண்டியதுதான். ஆனால் நாம் இங்கே என்ன பண்ணுறோம், இருட்டிலே உட்காந்து ஐயோ இருள் எனக்கு பிடிக்கல, இருள் எனக்கு வரக்கூடாது, இப்படி தான் பண்ணிட்டு இருக்கிறோம். இருள் வேணாம், உனக்கு பிடிக்கலன்னா என்ன பண்ணோம், அங்கே ஒரு ஒளி ஏற்றணும். ஒளி ஏற்றினா இருள் இருக்க வேண்டிய வேலையே கிடையாது. அப்போ மனம் உனக்குள்ளே இருந்தால் நம்மளை விட்டு மாயையானது வெளியே போயிடும். ஏன்னா மாயை உள்ளே வந்தோடனே தான் மனம் வெளியே போகுது. என் மனம் எனக்குள்ளே வந்து அங்கே வைக்கிறதுக்கு வேலை இல்லை, உள்ளே இருக்கிற மாயை வெளியே போயிடும். அப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சா, அந்த சாமர்த்தியம் நமக்கு இருந்தால், கீழே இருக்கிற தாய் மேலே இருக்கிற அப்பனோட ஒன்றா சேருவான். அப்படி ஒரு நாள் வந்ததுன்னா பிள்ளையை சும்மா விட மாட்டேங்குது, 2 பேரையும் சேர்த்த அந்த பிள்ளையை சும்மா விடாமல் அவங்களும் வாரி அணைச்சிப்பாங்கன்றது தான் ஐயாவோட கான்செப்ட். அப்படி ஒரு நிலை வரும்போது தான் அந்த ஜீவன் முக்தியாக மாறும். அப்படி ஒரு ஜீவனுக்கு தான் பிறப்புன்றது இல்லாத போகும். மற்ற எல்லாருக்கும் பிறப்பு உண்டு. சரிங்களா? ஏன்னா அம்மா அப்பாவும் யாரும் சேர்க்கறதே கிடையாது. வெளி உலகத்தில் எப்படி நம்ம எல்லாத்தையும் தனித்தனியாக விட்டுருவோமோ, இங்கேயும் சேர்க்கறதே கிடையாது. இந்த அம்மா அந்த அப்பாவோட என்னைக்கு சேர்றாங்களோ அந்த பிள்ளைக்கு மட்டும்தான் மரணம் இல்லை, அந்த பிள்ளைக்கு மட்டும்தான் முக்தி. மற்ற எல்லா பிள்ளைங்க செத்து தான் போகும், வேறு வழியே கிடையாது. அப்போ முக்தி அடைகிறவனுக்காக சொன்ன வார்த்தைகள் தான் அதெல்லாம் ஐயாவோட.